The truth is so hard to find. With all the things that's going on, I lost track, I felt so strong. I got you on my mind, but something's been done wrong. Sometimes I've been thinking of what to make of me and my memories. Back to my channel Abactive Green. This is Abisha. இன்னைக்கு வந்து கொய்யா இலை வச்சு தான் ஒரு சட்னி வந்து பண்ண போறேன். சோ அது வந்து ரெண்டு விதமா வந்து பண்றேன் கொய்யா இலை வச்சு. சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள அடி போலாம் வாங்க. கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்மளை வந்து நாமளே தான் பாதுகாக்க முடியும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. வெளியே போகிறத மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கை காலெல்லாம் அலம்புறது, அப்புறமா வந்து சானிடைசர் போடுறது, இந்த மாதிரி பண்ணுறத மறக்காதீங்க. ஸோ சேஃபாக இருங்க. ஸோ கொய்யால எல்லாருக்குமே தெரியும், நார்மலி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லீஃப்ங்கிறது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சூப்பர்வான ஒரு மெடிசன் அது வந்து தண்ணி காய்ச்சி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த கொய்யா இலையில் ரெண்டு விதமாக வந்து சட்னி பண்ணுறேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நம்மளோட கார்டன்லேயே போய் கொய்யா இலையை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கொய்யா இலை எடுக்கிறது வந்து திளிர், அது ரொம்ப முத்தின இலை இல்லாமல் இளம் இலையை பார்த்து எடுத்துருவோம். வாங்க நம்ம கார்டனில் போய் லீஃப் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட கொய்யா மரம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. அதோட பிரான்ச்சஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த பால்கனிலேருந்து தொடலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட பிஞ்சு இலைகளை பார்த்து நம்ம எடுத்துருவோம். எண்டு பகுதியில் நிற்கிற இலைகள் வந்து இளம் இலைகளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இலைகளை பார்த்து எடுத்துருவோம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம எடுத்துருவோம். Sometimes I've been thinking of dreaming of what it could have been besides memories, 'cause I still need you. போய் வந்து கொய்யா இலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கொய்யா இலையில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சுகர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறமா வந்து கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. வெயிட் லாஸுக்கு சூப்பர்வான மெடிசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்று பிரச்சனை ஏதாவது இருந்தால் அப்படின்னா அது நல்லது. இது வந்து ஹெர்பல் டீ மாதிரி நம்ம வந்து போட்டு குடிக்கலாம். சூப்பர்வான ஒரு மெடிசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேன்சர் வராமல் வந்து இது தடுக்குது. இது வந்து ஸ்கின் க்ளோவுக்கு வந்து சூப்பர்வான ஒரு மெடிசன். ஸோ இந்த இலையை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஏதாவது ஃபுட் ரெசிபீஸில் வந்து பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இதை வச்சு கொய்யா இலையை வச்சு நான் ரெண்டு விதமாக வந்து சட்னி பண்ணுறேன். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து கொய்யா இலை வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து திளிர் தான், ரொம்ப முத்தின இலையெல்லாம் எடுக்கலைனா. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரெண்டு வெரைட்டி வந்து கொய்யா இலை சட்னி வந்து பண்ணுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சு பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து தேங்காய் கொய்யா இலை சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும், அப்புறமா வந்து இளம் கொய்யா இலை, அப்புறமா வந்து ஒரு பீஸு இஞ்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து புளி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள். ஜீரகம் வந்து முழுசாக இருந்தால் கூட நீங்கள் முழுசாக எடுத்துக்கலாம். வந்து இந்த கொய்யா இலையை சின்னதாக கட் பண்ணி ஜஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துடுறோம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வந்து இந்த கொய்யா இலையை வந்து நறுக்கி வந்து வதக்கிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப எல்லாம் வதக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற கொய்யா இலையும் மற்ற திங்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துகிறோம், உப்பையும் சேர்த்து. தேங்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவு கொய்யா இலை வந்து குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இவ்வளவுக்கு ஒரு பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன்.
எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பச்சை மிளகா, அப்புறமா வந்து இஞ்சி, நெக்ஸ்ட்டு வந்து புளி, உப்பு வந்து கல் உப்பு தான் போடுறேன் நான். ஸோ மேக்ஸிமம் வந்து கல் உப்பு வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர்பா வந்து அரைச்சி எடுத்தாச்சு சட்னி. ஜஸ்ட்டு வந்து இனி கடு தாளித்து விட்டுடலாம். ஸோ சூப்பர்பான யம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான கொய்யா இலை சட்னி, அதாவது கொய்யா இலை தேங்காய் சட்னி வந்து ரெடியாக இருக்குது. சூப்பர்பாக இருக்குது டேஸ்ட்டும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வந்து தேங்காய் இல்லாமல் பண்ணுற சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து கொய்யா இலை இவ்வளோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன அளவு லெமன் அளவு வந்து புளி எடுத்திருக்கேன். நான் வந்து தக்காளி போடுறேன், அதனால் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து இதில் வந்து வத்தல் மிளகு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து, அப்புறமா வந்து ஜீரகத்தூள், ஜீரகம் முழுசாக இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு ஜஸ்ட்டு அரைச்சி எடுத்துடுறோம், அவ்வளோதான். காஞ்சிடுச்சு. முதல்ல வந்து நம்ம உளுந்து போட்டு வறுத்துடலாம். ஸோ உளுந்து வந்து லைட்டாக வந்து அந்த பொன்னிறம் ஆன பிறகு வந்து மற்றதையெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா உளுந்து வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து வத்தல் மிளகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை ஜஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறமா வந்து இஞ்சி பூண்டை வந்து போட்டுடலாம். இது லைட்டாக வதங்கின பிறகு வந்து தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். ஸோ சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும், அதுக்காக தான். ஸோ வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டுடலாம். தக்காளி வந்து ஜஸ்ட்டு வதங்கின பிறகு நம்ம வந்து கொய்யா இலை போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொய்யா இலை போட்டுடலாம். லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி எடுத்துடலாம். நான் புளி வந்து இந்த வதக்கின டைமில் வந்து போடலை. ஸோ இதை வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது கேமராவுக்கு தெரிய மாட்டேங்குது. நார்மலி வந்து நல்ல ஒரு ரெட் கலர் சட்னியாக இருக்குது, ஏன்னா நம்ம வத்தல் மிளகு சேர்த்ததுனால. ஸோ இப்போ வந்து இதில் கடுகு தாளித்து விட்டுறலாம். ஸோ சூப்பர்வான யம்மியான டேஸ்டியான ரெட் கலர் தேங்காய் இல்லாத கொய்யா சட்னி வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், சூப்பர்வாக இருக்குது. இதில் வந்து நான் பச்சை மிளகு சேர்த்துருக்கேன். ஸோ வந்து இந்த கலரில் இருக்குது. இதில் வந்து வத்தல் மிளகு சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து சூப்பர்வான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ சூப்பர்வான 2 விதமான சட்னி வந்து ரெடியாக இருக்குது. சூப்பர்வான டேஸ்டியான செமையான யம்மியான ஹெல்த்தியான ஒரு சட்னி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நான் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ஸோ இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன். ஸோ நான் வந்து இன்னைக்கு இட்லி கூட வச்சு சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். டேஸ்ட்ல இருக்கு. ஏதாவது துவர்ப்பு தன்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து புளி வந்து சேர்த்துருக்கோம், அதனால எந்த விதமான துவர்ப்பு தன்மையும் கிடையாது. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு சட்னி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடயுமே சூப்பர் காம்பினேஷன் பண்ணி வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பாய்.